அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரான்சிஸ் சேவியர் அகாடமி. அதாவது இப்போ டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமினேஷன் முடிந்த உடனே ரிசல்ட் வெளியிடுவாங்க. ரிசல்ட் வெளியிட்ட உடனே பார்த்திங்கன்னா எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்லேயும் என்ன சொல்லுவாங்க, ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்வாங்க. அதாவது தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ நம்மளுடைய டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கானது. அதில் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. அந்த ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கும்பொழுது நிறைய பேரை டிஎன்பிஎஸ்சி என்ன கேட்டிருக்கேன்னா, ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள் உங்கள் டிகிரிக்கான அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் என்ன, அது எங்கே போய் வாங்கிறது அப்படின்னா என்னன்றதே தெரியறதில்ல. அதனால் பல பேர் கன்ஃபியூஸ் ஆகி அங்கேயும் இங்கேயும் யூனிவர்சிட்டிக்கு ஓடுறாங்க, டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு ஓடுறாங்க, அப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த தகவல் நினைக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா முதல்ல எல்லாம் இந்த 2024க்கு முன்னாடி வரைக்கும் 2023 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனையும் தனித்தனியாக வெளியிட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, லைப்ரரி சர்வீஸ், டூரிஸ்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரியான ஏசிஎல், இந்த மாதிரி பல நோட்டிஃபிகேஷனை தனித்தனியாக வெளியிட்டிருந்தாங்க. அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனுடைய பேஜஸில் கடைசியிலேயே இந்த ஈக்குவலன்ஸ்க்கான கொடுத்துருப்பாங்க. ஈக்குவலன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த நீங்கள் படித்த ஒவ்வொரு கல்லூரிகளில், ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களில் ஒவ்வொரு டிகிரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனில் குவாலிஃபிகேஷனில் ஒரு டிகிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாம் ஒவ்வொரு கல்லூரிக்கு கல்லூரி, பல்கலைக்கழகத்துக்கு பல்கலைக்கழகம் அந்த டிகிரியோட பேர் வேறுபடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதி காலத்திலேருந்து பிஏ ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு டிகிரி இருக்குது. ஆனால் ஒரு சில பல்கலைக்கழகங்களில் இந்த பிஏ ஹிஸ்ட்ரியை பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பல்கலைக்கழகங்களில் பார்த்திங்கன்னா இப்போ லயோலா காலேஜில் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்ளைடு ஹிஸ்ட்ரின்னு பேர் வச்சுருக்காங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் அண்ட் ஆர்கியாலஜி அப்படின்னு ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாமே ஹிஸ்ட்ரி தான். இப்போது பாட்டனிக்கு பாட்டனி, பிளான்ட் பயாலஜி அப்படிலாம் ஒவ்வொரு பேர் மாறி மாறி வைக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரிக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸோட வைப்பாங்க. அப்போது இந்த டிகிரி எல்லாம் டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷனில் கேட்டிருக்கிற டிகிரியும் இந்த டிகிரியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் பழைய நோட்டிஃபிகேஷனில் இப்போ ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு தேடுறவங்க என்ன பண்ணணுன்னா, 2023 வரைக்கும் வந்திருக்கிற உங்களுடைய தனித்தனியாக வெளியிட்டிருப்பாங்க பாருங்கள், கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டூரிஸ்ட் ஆஃபீஸர், லைப்ரரி, அந்த நோட்டிஃபிகேஷனை பழைய நோட்டிஃபிகேஷன் வெப்சைட்டில் இருக்கும். அதை நெட்டில் இருந்து தேடி பாருங்கள். அதில் கடைசி பேஜஸில் இன்னென்ன டிகிரியெல்லாம் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டிகிரிக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு அது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போகிறீங்க. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அதில் நீங்கள் போகணும். அதில் போனீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டு அதோடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷனுடைய வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா tnsch.tn.gov.in. இதெல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸில் டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுன்னு ஒரு இது இருக்கும். ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே எக்ஸாமினேஷன், சிலபஸ்ஸு, கொஸ்டின் பேப்பர், அந்த மாதிரி நிறைய வரும். அதில் கடைசியில் பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அந்த ஈக்குவலன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனால் அதில் என்ன இருக்குன்னா, அப்ளிகேஷன் ஃபார் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, எதுக்கு அவங்க ஈக்குவலன்ஸ் கேட்குறாங்க. இப்போ லைப்ரரி சயின்ஸ்னால் லைப்ரரி டிகிரி, டூரிசம்னா டூரிஸ்ட் டிகிரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிகிரி, அவங்க என்ன டிகிரி கேட்குறாங்களோ அந்த டிகிரியை நீங்கள் அந்த உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரொவின்ஷியல் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஒரு கவரிங் லெட்டர்,
அப்ளிகேஷன் ஃபில் பண்ணது இது எல்லாத்தையும் வச்சு ஹார்ட் காப்பியாக வந்து நீங்கள் நேராக வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து அனுப்பி கொடுங்க. அவங்க உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் இது வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி கால அவகாசம் கொடுப்பாங்க. உங்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையெல்லாம் கிடைக்காம போயிடாது. கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணவங்க அதை நினச்சி டென்ஷன் ஆகி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயும் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. அதுக்குள்ளேயும் நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னது என்னது, நோட்டிஃபிகேஷன் பழைய நோட்டிஃபிகேஷன் 2023 வரைக்கும் இருந்த நோட்டிஃபிகேஷன் பழசை எடுத்து பாருங்கள். உங்கள் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதில் கடைசி பேஜில் இருக்கும். அது இல்லை சிலதுலாம் கொடுக்கலை அப்படின்றதிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து கொடுக்கல 2018 நான் தேடி பார்த்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள் அதில் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி இல்லை வெப்சைட்டில் ஈக்குவலன்ஸ் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 10-30 வருஷமாக போட்ட ஜியோ இருக்கும். அந்த ஜியோ ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருவாங்க என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் என்னென்ன ஈக்குவலன்ஸ். சப்போஸ் அந்த சப்ஜெக்டில் இல்லை அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாக நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹார்ட் காப்பி அப்ளிகேஷன் எல்லாமே டவுன்லோட் பண்ணி ஹார்ட் காப்பி ஆஃப் மெட்டீரியல்ஸ் நீங்கள் அனுப்பி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வீடு தேடி வரும். அதனால் வந்து இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் வந்து ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கஸ்டமர் கேரை வந்து கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. நம்ம அகாடமியோடதை சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.